வேதத்துக்கு வித்தாகிய சண்முகா, நம்மையெல்லாம் சடுதியிலே காத்தருளக்கூடிய சடாட்சர வித்தக சண்முகப் பெருமானே, தமிழுக்கே சொத்தான திருத்தணிகையிலே வீற்றிருக்கக்கூடிய நாயகனே, சண்முகா சரவணபவா குகா அகார உகார மகார வகார லகார தத்துவத்தின் வித்தகனாகி வணங்கி வழிபடுகின்ற ஒவ்வொருவருக்கும் சடுதியில் காத்து நல்லருளை புரிகின்ற முருகப்பெருமானுடைய பெரும் கருணை இந்த நல்ல வேளையிலே பாம்பன் சுவாமிகள் அருளோடு சேர்ந்து கிடைக்க பெற்று திருவருளும் குருவலுரும் என்றும் உங்கள் முன் நின்று வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்தே இருக்கட்டும். வணக்கம். இன்று அறிமுகம் தேவையில்லை, ஏன்னா ஒவ்வொரு முறையும் அறிமுகப்படுத்த வேண்டிய அளவுக்கு மேற்கொண்டு உங்கள் உள்ளத்திலும் இருக்கக்கூடிய நம்ம மணிமேகலை பிரசுரத்தினுடைய நிர்வாக இயக்குனர் ஐயா ரவி தமிழானந்தா அவர்களை பார்த்துருவோம். முதல்ல ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சாமிகள். இன்றைக்கி சகோதரி சரண்யா வர முடியாத ஒரு சூழலில் நம்ம இருவரும் இந்த கலந்துரையாடலை செய்கிறதா இருக்கோம் பக்தர்களோட. எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சின்னா, சுவாமிகளோடு பயணிக்கும் பொழுது அவர் செய்கின்ற பல நன்மைகளுக்கு நானும் ஒரு சிறு பங்களிப்பு செய்கிறேன் என்கின்ற பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. ஏராளமான பேர் படுகின்ற துன்பங்களுக்கெல்லாம் உடனடியாக தீர்வு, அது மனம் சார்ந்ததாக இருக்கட்டும், உடல் சார்ந்ததாக இருக்கட்டும், மருந்து சார்ந்ததாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உடனே அவர்கள் சொல்கிறார்கள். இதே போல தீர்வுகளை மணிமேகலை பிரசுரம் வெளியிட்டு இருக்கிற அனைத்து நூல்களிலும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த நூல்களையும் வாங்கி பொக்கிஷமாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கீழே வருகின்ற எண்ணுக்கு ஆசிரமத்துக்கு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி கொள்ளலாம் என்று தெரிவித்து மகிழ்கிறேன். ஐயா, இப்போ வரும்போது இந்த நரக தண்டனை யாருக்கு அதற்கும் தீர்வு இருக்கு புத்தகத்தில் ஒரு நண்பர் பார்த்துட்டு சரி அவர் சொல்கிறாரு, சாமி நீங்கள் சினிமா பக்கம் கதை எழுத வரலாம். நான் சொன்னேன், ஏன்பா இப்படி சொல்ல, உங்கள் புக்கு நான் படித்தேன். அவ்வளோக்கு அதில் காட்சி விவரிப்பு இருக்கு. அது மட்டும் இல்லை, நீங்களே வரைஞ்சிருக்கீங்களா? அதுதான் பெரிய விஷயம். அவர் சொல்கிறாரு, இதில் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்க. நானே ஒரு சினிமாக்காரன் தான், எனக்கு இவ்வளோ ஒரு ஆழமான சில கருத்துக்களை படிக்கும்போது மனம் உருகி போகுது. ரொம்ப நல்லா இருந்தது அதை படித்தது. அந்த நரகத்தண்டனை முதல்ல நான் பயந்தேன், இது என்ன இது நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்க போதுன்னு பயந்தேன். அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது யதார்த்தமான உண்மை சம்பவங்களை கதை வடிவமாக்குறது ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை. அந்த வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சு உங்களுக்கும் தெரியும் இல்லை ஐயா அதனுடைய ஆழம். அவர் சொல்கிறத வச்சு அவர் எவ்வளோ ஊன்றி இருக்காருன்னு. அது மாதிரி புத்தகம் என்னென்னா, இந்த நரக தண்டனை யாருக்குங்கிற கேள்வி சிறு அச்சத்தை தந்தாலும் அடுத்த வரை வந்துருச்சு, அதற்கும் தீர்வு இருக்குன்னா அதுலேயே நம்ம சொல்லிட்டோம். அதுதான் ஐயா ஒரு பக்தர் பார்த்து வந்துடுவோம் ஐயா. ஹலோ 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 வணக்கம்டா கண்ணா. எங்கம்மா? நான் சிவகிரிலேருந்து பேசுகிறோம் சாமி. எங்கம்மா? சிவகிரி. சிவகிரி. யாருக்காக கேட்க போறீங்கம்மா? பையனுக்காண்டி போகீஸ்வரலிங்கம் வாங்கி வழிபட்டா நல்லா இருக்கு எங்களுக்கு. அடாடா, சரிடா. இல்லை இதெல்லாம் சொல்றதே கஷ்டம், நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இல்லை உண்மையே சொல்லிடணும்ல, எதுவும் ஏமாற்ற முடியாது. அந்த அனுபவத்தை சொல்லுடா கண்ணா. நீங்க இந்த இடம் விஷயமா நான் பேசி இந்த வீடு விற்கிறதுக்கு நீ 2வது லைன் கிடைக்குதா உனக்கு? இல்ல இல்லப்பா, நிறைய தடவை கிடைச்சிருக்கு. 6 மாசம் ஒருக்கா பாக்யவதி. நீ சொல்லுமா. அது ஓரளவுக்கு விற்க போய்கிட்டு இருக்கேன். வீட்டுக்காரவா தான் நிக்குது, மற்றபடிலாம் நல்லா வந்துகிட்டு தான் இருக்கு ரேட்ல ஓரளவுக்கு. சரிம்மா சரிம்மா. அவரால் தான் நிக்குது, மற்றபடி வித்துரும் கூடிய சீக்கிரம். சரிடா கண்ணு. பையனுக்கு பிறந்த நாள் சாமி, நாளைக்கு வாழ்த்துக்கள் வேணும். நல்ல குறையில்லாத நிறைவோடு கோபமும் அவசரமும் இல்லாம நல்ல வாழ்க்கையில வெற்றி பெற்று நல்லா இருக்கட்டா கண்ணு. சாமி அவருக்கு அடிக்கடி உடம்பு சொல்ல, இப்போதான் ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்துட்டு நேத்தான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வந்திருக்கேன். என்ன ஆச்சுடா கண்ணு? அவனுக்கு பிறந்தப்ப ஹார்ட்ல பிரச்சனை இருந்துச்சு. உங்க மந்திரம் நீங்க சொல்லுவீங்களா, பாம்பன் சுவாமியோட வேர்க்குள்ள வீசி சண்முகான்னு. ஆமா, அது சொல்லி நீங்க சொன்ன ஹார்ட் அந்த செம்பருத்தி கசாயம் கொடுத்து கொஞ்சம் சரியாயிடுச்சு. சரி. இப்ப சாலி தான் அடிக்கடி பிடிக்குது. 1 வருஷம் முன்னாடி பிடிச்சு வந்துச்சு. சரி சரி. இப்ப இந்த ரத்தம் அடிக்கடி கம்மியாகுது, எதனாலங்கிறது எங்களுக்கு தெரியல. சரி கண்ணா, ஒரே ஒரு முறை நம்ம ஆசிரமத்துல ஒரு 5 புதன்கிழமைடா கண்ணு, சரி எப்படியாவது கஷ்டப்பட்டு 4ஆம் நம்பர் தூண் இருக்கும், 4 எண்ணுல ஒரு தூண் இருக்கும். ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா அங்க எண்கள் போட்டு வச்சிருக்கேன் நான். அந்த 4ஆம் நம்பர் தூணாண்ட அவனை உட்கார வச்சு
ம். அவனை அந்த மந்திரத்தை அந்த எந்திரத்தை பார்த்துக்கிட்டே படிக்க வச்சு சின்ன அப்படி பையன் படிப்பான், 3 வயசு தான் ஆகுது. இல்லைம்மா நீ படித்து காதில் சொல்கிற மாதிரி படிச்சுக்கோ. சரி சரி. படிச்சுட்டு அப்படியே அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அங்கே 5 தீபம் வந்து நெய் ஊற்றி ம். பச்சை நிறத்தில் திரிச்சு தீபம் போடுறா கண்ணு. சரி சரி. ரொம்ப இதை நல்லது. பண்ணினா நான் அவனுக்கு அந்த ரொம்ப அடிக்கடிக்கு நாளா வர தேடிக்கிட்டு இருக்கேன். என்னம்மா இந்த பரிகாரத்துக்காக உங்களை ரொம்ப தேடிட்டு இருக்கேன். இதை இதை முதல்ல இதை line 5 கிடைக்கல. புதன்கிழமை பண்ணி பாருமா. அதுக்கப்புறம் அந்த நோயே பெருசாக வரவே வராது. சரி சரி. 4ஆம் எண்ணு தூணுடா கண்ணு, ஞாபகம் வச்சுக்கடா. சிவகிரி எவ்வளவு தூரம்மா? சிவகிரி எவ்வளவு தூரம்? சிவகிரி ராஜபாளையம் தாண்டி இருக்கு. எங்கேருந்து? ராஜபாளையம் தாண்டி விருதுநகர் மாவட்டத்தை ஓ, தாண்டி விருதுநகரா? பக்கத்துல சரி. இருக்கு. இல்லை என்னன்னா விருதுநகர் பக்கத்துல. கண்ணா அது சிரமமாக இருந்தாலும் இல்ல சிரமம் நான் வந்தாலும் முயற்சி பண்ணி நான் வந்துருவேன். இல்லடா கண்ணு, அது நீ அந்த சிரமம் பாரு, பெரிய பலனை தரும்டா. எனக்கு தெரியும் அது. நான் இது நாள் வரைக்கும் பாருங்க, நான் அதை பற்றி சொல்லலை. இப்போதான் அதை நான் கொண்டு வரேன் தூணை ஒன்றுன்னா இந்த நிகழ்ச்சியிலேருந்து சொல்லுவோம் பாருங்க. நான் ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தயாராகிடுச்சு அது. ஆமா ஃபர்ஸ்ட் வேணும் ஆரம்பம். நிச்சயமா நீ வந்து பாடுறா கண்ணு, வந்துட்டு வழிபட்டு சரிப்படுத்திக்கூடா கண்ணா. சாமி ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் நான். சொல்லுமா. நேற்று ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டேனாங்க. நான் வெளியே நின்றுக்கிட்டு இப்படியே யோசிச்சு வாசல்ல வெளியே நின்றுக்கிட்டு நீ கண்டிப்பா நீ போயிடுவ அப்படின்னாங்க. சரி. அப்படி நீங்க சொன்னீங்க இப்பயும் இந்த லைன் கிடைச்சிடும், இந்த வருஷம் உன் மகனுக்கு 14 பேசிடுவேன் அப்படின்னாங்க. சரி சரி. அப்படி பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணி குடுகுடுன்னு ஓடியாந்து வீட்டுக்கு வந்தோடனே கால் பண்ணி வச்சிருக்கேன். அதுவே நற்பலனா எல்லா நல்லதும் உனக்கு தரட்டண்டா கண்ணு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வருவோம். வழிபாடுகள் முறைகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வருவோம். வருகின்ற அதாவது இன்று 10 மணிக்கு மேலே தொடங்கி பஞ்சமி திதி நாளை இரவு வரைக்கும் இருக்குது. தேய்பிறை பஞ்சமி திதி. அதில் பங்கு கொண்டு பயனடைகிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். முடிந்தவங்க நாளைக்கு இரவு 9 மணி வரைக்கும் இருக்கிறதுனால வந்து வழிபட்டு பலனடைங்க. இதற்கான விவரம் வேணும்னா நீங்கள் அலைபேசியில் கீழே வர அலைபேசியில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி முழு விளக்கமும் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு பக்தர் பார்த்துருவோம். ஹலோ 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 அம்மா சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமிஜி. வணக்கங்கம்மா. விருதுநகர்ல இருந்து கால் பண்றேன் சாமிஜி. சொல்லுங்கம்மா, யாருக்கா கேட்க போறீங்கம்மா? சாமிஜி எங்க அக்கா குழந்தைக்காக கேட்க போறேன். அக்கா குழந்தையா? ஆமா. என்ன வயசு, என்ன பேருமா? பாப்பா பேரு கிருத்திக்ஷா சாமிஜி. சரி. பிறந்து 8 மாசம் தான் சாமிஜி ஆகுது. சரி. ஆமா அவங்களுக்கு வந்து அந்த இம்யூனிட்டி சக்தியே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம் சாமிஜி. இம்யூனிட்டி சக்தியை தாய்ப்பால் கொடுத்தா பிரச்சனை வருதுன்னு சொன்னாங்களாமா? இல்ல சாமிஜி அது எதுவும் இல்ல. ஆபரேஷன் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அந்த ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சாமிஜி. ஓ, முதல் குழந்தையா இது அவங்களுக்கு? ஆமா சாமிஜி. கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் கழிச்சுதான் இப்பதான் பாப்பா பிறந்தாங்க. சரி சரி. அம்மா இது வந்து கொஞ்சம் அந்த மருத்துவர் வழியில் நடக்கிறது தான் நல்லதும்மா. ஏன்னா குழந்தையோட வளர்ச்சி இல்லாமல் தேவையில்லாமல் தொல்லை வந்துடும். அது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி போங்க. வேற எங்களுக்கு வந்து என்ன டவுட்னா 7 மாசம் வரைக்கும் பாப்பா நல்லா தான் சாமிஜி இருந்தாங்க. சரி. திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து காய்ச்சல் தான் போய் சேர்த்தோம். சரி. செக் பண்ணி பார்த்ததுல இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு. இல்லடா கண்ணா, அதுக்கு 2-3 இப்போ நிறைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இருக்குடா கண்ணா. இது 2 விஷயம் இருக்கு. புரோட்டீன் கொடுத்து அதாவது தாய்ப்பால் சாப்பிட்டு சில நேரத்துக்கு அப்புறம் வர்றது. இது மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் பட் இதுக்கு அது அந்த ஆங்கில வைத்தியம் தான் நல்லதுடா கண்ணு. இது குழந்தையா இருக்கிறதுனால நம்ம எந்த சைடுக்கும் போறது நல்லது இல்லை. நீங்க ஒரு பக்கம் போயிட்டீங்க, அதுலயே போங்க, அதுதான் நல்லது. ஆனா ஒண்ணு மேற்கொண்டு இந்த மாதிரி பாதிக்காம இருக்கிறதுக்கு நான் ஒரு மந்திரம் சொல்றேன். அதை வேணா சொல்லிக்கிட்டே அவங்க அம்மாவை சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லணும். தாய்ப்பால் கொடுக்கும்போது, ஆகாரம் கொடுக்கும்பொழுது, குழந்தை பக்கத்தில் இருக்கும் பொழுது, மடியில் வச்சுக்கும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் பால சுப்பிரமணியா மகாதேவி புத்திரா சுவாமி வாபர ஸ்வாஹா, இந்த மந்திரம் தான் சொல்லணும். சரியா? இதை சொல்லிக்கிட்டே இருந்தா, காரணம் அது கிருத்திகை நட்சத்திரமா தெரியுமா உனக்கு? ராசி வந்து ரிஷபம், நட்சத்திரம் வந்து மிருகசீரிஷம். மிருகசீரிஷமா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசையில் பிறந்திருக்கும் குழந்தை. அது பாதிக்க தான் செய்யும் ரத்தத்தை பொறுத்த வரைக்கும். இந்த மந்திரத்தையே சொல்லுடா கண்ணா.
சரிங்க சாமி. நல்லது. குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. குறையில்லாத சீக்கிரம் அந்த நோய் சரியாகி நல்லபடியாக குழந்தை வந்துடும்டாக்கன்னா அது முழு ஆசீர்வாதத்தோட. ஓகே சாமி. நல்லதுடா தேங்க்யூ கண்ணு, சாமி. நல்லதுடா கண்ணு. ஹலோ, ஹலோ, சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். யாருக்காக கேட்க போகிறீங்க? எனக்கு தான் கேட்கணும். உங்கள் பேர் என்னம்மா? பேரு நிவேதனா, 36 வயசு ஆகுது. சொல்லுங்க நிவேதனா. 20 நாளா காய்ச்சல் சாமி, டைபாய்டுன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன். நல்லாவே ஆக மாட்டேங்குதுங்க சாமி. இன்னும் நரம்பூசி தான் போட்டிருக்கேன் 2, இன்னும் குளுக்கோஸ் வைக்கணும், இன்னும் 2 ஊசி போடணுங்கிறாங்க. காய்ச்சல் நல்லா இருக்குமா? ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே பக்கத்தில் பவழமல்லி செடி இருக்கா? இருக்கும்ல, தெரியுமா? இருக்கு இருக்கு. பவழமல்லி செடி பெரிய இலையா இருந்தால் 5 இலை, சின்ன இலையா இருந்தால் 8 இலை, 200 ml தண்ணி நல்லா கொதிக்கும் பொழுது இந்த இலைகளை பிச்சு பிச்சு அதில் போட்டுடணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். அது நல்லா 100 ml சுண்டுற நேரத்தில் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன துண்டு விரலி மஞ்சள், ஒரு 5 மிளகு, இதை நசுக்கி உள்ள போட்டுறணும். எடுத்து வடிகட்டிட்டு 2 சொட்டு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் சர்க்கரை கலந்து சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 2 வேளை, காலையில வெறும் வயிற்றுல, மத்தியானம் சாயந்தரமா வெறும் வயிற்றுல 3 நாள்ல இருந்து 5 நாள் சாப்பிட்றாக்கன்னு எந்த விஷஜரமா இருந்தாலும் குறைஞ்சிடும். ரத்தம் 8.5 தான் இருக்கு, 11 இருக்கணும். அதான் காய்ச்சல் சீக்கிரம் நல்லா மாட்டேங்குது. முதல்ல ஜுரம் குறைஞ்சா அது தானா சரியா போயிடும். இந்த மருந்தை சாப்பிடுங்க. இது ஞாபகம் வச்சுக்கலன்னா உடனே இணையதளத்தில் வந்துடும், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லா குறையில்லாத ஜுரம் போய் தைரியமா இருங்க. நான் ஜுரம் விட்டுச்சாலும் நீங்க ஜுரத்தை விடாத வச்சுக்காதீங்க. அது ரொம்ப முக்கியம். சில பேருக்கு ஜுரம் போயிடும், ஆனா இருக்குதுன்னு மனசுல இருக்கும். அது மாதிரி இல்லாதான் பாத்துக்கோங்க. வேலைக்கு போயிட்டு வரும்போது மல்லிகைப்பூ வாசனை மாதிரி பைபாஸ்ல போயிட்டு அந்த ரோட்ல அடிக்கும். 50,000 ரூபாய் வீட்டுல வச்சிருக்க? அந்த வாசனை வந்தாதான் எனக்கு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுமா. 50,000 ரூபாய் வச்சிருக்கியா? இல்லைங்க சாமி. அப்போ உனக்கு எதுவுமே கிடையாது, தைரியமா இரு. என்ன மல்லிப்பூ வாசனை வந்தது, கந்தாண்ட போனா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா கண்ணு. நல்லதுமா. ஒரு பக்தர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ 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 ஹலோ, வணக்கம்பா. வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் வாலாஜால இருந்து பேசுறேன்பா. யாருக்காக கேட்க போறீங்கடா கண்ணா? எனக்காக தான் கேட்கறேன்பா. என் பேர் வந்து குணசுந்தரி. குணசுந்தரி. எனக்கு 43 வயசு ஆகுது. சரிம்மா. மாசம் மாதவிடாய் போல வயிறு வலி வந்து இன்னும் சரியாகலப்பா. டாக்டர்லாம் பாத்தீங்களா? ஆமா, டாக்டர் பார்த்து இங்கிலீஷ் மருந்து போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு எல்லாம் பாக்குறோம். இன்னும் அந்த வலி நிக்கவே இல்லப்பா. வயிற்று வலி இருக்கா இல்ல மாதவிடாய் அதிகமா போகுதா? வலி மட்டும்பா, அதிகமாலாம் போகல. அதெல்லாம் இல்ல, நின்னுடுச்சா வந்துகிட்டு இருக்கா? வந்துட்டு தான் இருக்குதுப்பா. சரிம்மா, ஒண்ணு வேணா அசோக அரிஷ்டம் அப்படின்னு ஒரு டானிக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். ஆயுர்வேதா மருந்து. 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து 3 வேளைக்கும் சாப்பிட்றாக்கன்னு சரியா போயிடும். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இதை சாப்பிடு, சரியா போயிடும். 3 நாள்ல சரியாயிடும். தொடர்ந்து ஒரு 3 மாசத்துக்கு சாப்பிடு. ஒரு 5 வருஷமா மாதவிடாய் வரும்போது அந்த மருந்தை நிறுத்திக்க. 3 நாள் 4 நாள், அதுக்கப்புறம் தொடர்ந்து சாப்பிடு. அசோகா அரிஷ்டம். அரிஷ்டம், அதிர்ஷ்டம் இல்ல. சொல்லுடா கண்ணு. ரொம்ப நன்றி அப்பா. நான் அகண்ட பாராயத்து கூட வந்திருக்கிறேன். ஒரு 5 வருஷமா வந்திருக்கிறேன். சரி. நாங்க உங்க அடிமை. வந்திருக்கிறேன்னு சொல்லாதம்மா, வந்துகிட்டே இரு. சரி அப்பா, வேலைக்கு போயின்னு இருக்கிறேன்ப்பா நானு, அதனால வர முடியல. கண்ணு, எப்படி போனாலும் அந்த ஒரு நாள் மிக மகாத்மியமான நாள்ரா கண்ணா, அதெல்லாம் விடவே கூடாது. சரியப்பா சரியப்பா. நல்லதுரா கண்ணு. அது மட்டும் இல்லாம ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நிச்சயமா குறையில்லாத நிறையோடு நல்ல வாழ்க்கை, நல்லா இருறா கண்ணு. குருவே சரணப்பா. நல்லது. பாதங்கள் ரொம்ப சரணப்பா. நல்லதுரா கண்ணு, நல்லதுரா கண்ணு. அது மட்டும் இல்லாம
கட் ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ மா சொல்லுங்கம்மா. அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? அப்பா நான் திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன்ப்பா. யாருக்கா கேட்க போறடா கண்ணா? அப்பா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன்ப்பா. நல்லா சொல்லு கண்ணா. போதீஸ்வரர் இங்க இருக்குல்லப்பா, ஆமாடா கண்ணு. அது வாங்க அம்மா ஃபர்ஸ்ட் வாங்கிட்டாங்கப்பா. சரி. அந்த டைம்ல என்கிட்ட காசு இல்ல, வாங்க முடியாதுன்னு சொன்னப்பா. சரி. அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க போதீஸ்வரர் லிங்கம். சரி. அது வந்த உடனே எங்க அம்மா வீட்டுக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் கொஞ்சம் செட் ஆகாம இருந்துச்சுப்பா, பிரச்சனை இருந்துச்சு. சரி. 10 வருஷமா பேசாம இருந்தாங்க சரி. எங்க வீட்டுக்காரு. அது வந்ததுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சு இப்ப பசங்களோட காது குத்தும் நல்லபடியா முடிஞ்சுச்சுப்பா. தம்பி கரைச்சு காது குத்திட்டோம்ப்பா. சரி. ரொம்ப நன்றி சொல்லணும்ப்பா. அது வந்ததுல இருந்து கொஞ்சம் எனக்கும் அவருக்கு இருந்த மனஸ்தாபங்கள் கூட கொஞ்சம் சரியாயிடுச்சுப்பா. கண்ணா, ஸ்ரீ போஜீஸ்வர லிங்கம்னு பேர்தா கண்ணது. அது எல்லாருக்கும் தெரியல. அதான் ஒரு பொக்கிஷம். எளிமையா கிடைச்சா அதை பத்தி மக்களுக்கு புரியாது. ஆனா போஜீஸ்வர லிங்கம் எப்பேற்பட்ட மன கஷ்டத்தையும் கண்டிப்பா சரி பண்ணிடும், எடுத்துருண்டா கண்ணு. அப்ப வீடு மாறவே மாட்டேன்னு சொன்னவரும் வீட்டுல இருந்து எப்ப நம்ம போலான்ற அளவுக்கு மாறிட்டாருப்பா. கண்டிப்பா நடக்கும். அது அந்த மனசை சாந்திப்படுத்துறது தான் அதோட வேலை, சந்தோஷப்படுத்துறது தான். அதுதான் ஸ்ரீ போஜீஸ்வர லிங்க தத்துவமே. அப்பா இப்ப அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சுப்பா. என்னாச்சு? அவருக்கு டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லிருந்தாங்கப்பா. என்னம்மா? டஸ்ட் அலர்ஜி. டஸ்ட் அலர்ஜி. சரி. ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணோம், ஸ்கேன் பண்ணோம், பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்தோம், சளி டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து எல்லாமே நார்மலா இருக்குப்பா. ஆனாலும் அவருக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போயும் சரியாகல அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டரே ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க, நீங்க லைஃப் லாங் மெடிசன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனாலும் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னா சிங்சிங் மந்திரம் சொல்லி தினமும் அவருக்கு தேனும் லெமனும் கலந்து குடுத்துட்டு இருக்கேன்ப்பா. சரி சரி. ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. ஆனாலும் இருந்தாலும் உங்ககிட்ட நான் லைன் போட்டு கேட்கணுன்றதுக்காக ஒண்ணும் இல்ல, நீ அதோட கொஞ்சம் இஞ்சி சாறு சேர்த்துக்கோ. சரிங்க. தேனு லெமனு இஞ்சி சாறு கொஞ்சம் சின்ன வெங்காயம் 2 சின்ன வெங்காயத்தோட சாறு இதை சேர்த்து கொடுமா. லெமனு, சின்ன வெங்காய சாறு, தேனு, இஞ்சி சாறு, எலுமிச்சம்பழ சாறு, இதை கலந்து கொடு. கண்டிப்பா அந்த அலர்ஜி கண்ட்ரோல் ஆயிடும். கூடவே திக்தகா கசாயம் அப்படின்னு ஒரு டானிக் இருக்கு, ஆயுர்வேதா மருந்து. இந்த மருந்து 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து 3 வேளைக்கும் கொடு. ஆமா ஆமா, ஆயுர்வேதா மருந்து. திக்தகா கசாயம் 100% சரியாயிடும். குறையில்லாத தீர்காயுசா, தீர்க்க சுமங்கலித்துவமா, எல்லா செல்வமும் பெற்று நல்லா இருங்க. நல்லதுரா கண்ணு. ஹலோ 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 அம்மா சொல்லுங்கம்மா. சாமிஜி, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சாமிஜி. சொல்லுங்கம்மா. யாருக்கா கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கணும் சாமி. பொண்ணோட பேரும் வயதும் சொல்லுங்கம்மா. பிரதீபா, 19 வயது ஆகுதுங்க சாமி. சொல்லுங்கம்மா. சாமிஜி, அவ ரொம்ப டயர்டுன்னு படுத்துக்கிறாங்க. காலேஜ் போயிட்டு இருக்காங்க சாமிஜி. அவருக்கு ரொம்ப டயர்டு, ரொம்ப ஒயிட் டிஸ்சார்ஜ் நிறைய ஆகுதுங்க சாமிஜி. சரி சரியா. அது அடிக்கடி ரொம்ப டயர்டுன்னு படுத்துக்கிறாங்க. டாக்டர் பாத்தீங்களா? டாக்டர் பார்த்தேன் சாமிஜி. ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஹீமோகுளோபின் கொஞ்சம் குறைவா இருக்கு சாமிஜி. எவ்வளவு இருக்குமா? 11 இருக்குங்க சாமிஜி. சரி. 2 பாயிண்ட் கம்மியா இருக்குங்க சாமிஜி. சரி சரி சரி. மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஆனா ரொம்ப டயர்டா கண்ணா பிரதீபாம்மா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகத்தை தூண்டுது. சொல்லுங்க சாமி. செல்போன் அதிகமா பாக்குறாளான்னு ஒரு சந்தேகம் வர்றது. சரிங்க சாமி. வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கொஞ்சம் கண்காணிச்சுக்கங்க. சரிங்க சாமி. இது ஒன்றும் மேஜரான ஒரு பிரச்சனை கிடையாது. சரிங்க சாமி. ஏன்னா வைத்தியத்திலையும் ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க. ஆமாங்க சாமி. ஆமாம், ஒரே ஒன்று இந்த டயர்டு போகிறதுக்கு அஸ்வகந்தா லேகியம்னு இருக்கு, இல்லைன்னா அஸ்வகந்தா அரிஷ்டம். சரிங்க சாமி. இந்த டானிக் இது அஸ்வகந்தா அரிஷ்டம்னு இந்த 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து 3 வேளைக்கும் கொடுங்க. சரிங்க சாமி. ராத்திரி படுக்க போகும்போது சாரஸ்வாதி அரிஷ்டம், சரி. இதுவும் டானிக்கு 5 மூடி மருந்து 10 மூடி தண்ணி கலந்து கொடுங்க.
சரிங்க சாமி. ஆனால் ஏதோ ஒரு காரணம் எனக்கு பொறி தட்டுது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. சரி, எந்த அதாவது பிசிக்கலாவாங்க சாமிஜி? இல்லைம்மா, காதல் இருக்குமான்னு ஒரு சந்தேகம் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது பயண்டோராய் சிந்தனை மாற்றி விடுறாளான்னு ஒரு டவுட் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸால் ஏதாவது பிரச்சனையான்னு டவுட் இருக்குது, எனக்கு தெரியல, பார்த்துக்கோ. ஆனால் இருக்குது. சரி, சரிங்க சாமிஜி. உனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணலையா? இல்லைங்க சாமிஜி, சரி, அப்படி எதுவும் வாட்ச் பண்ணிடுங்க. சரிங்க சார். சரியா? வாழ்த்துங்க சாமிஜி, வாழ்த்துங்க சாமி. நல்லா குறையில்லாத எந்த பிரச்சனையும் இல்லாத நல்லா இருங்க. இந்த மருந்து கொடுங்க, சரியாயிடுவா. சரிங்க சார். நல்லதும்மா, நன்றிங்க சாமி. நன்றிங்க சாமி. நல்லதும்மா. ஹலோ ஹலோ, வணக்கம் சாமி. வணக்கம்டா கண்ணு, எங்கேருந்து பேசுகிறீங்க? வேலூர்ல இருந்து பேசுறேன் சாமி. மேலூரா வேலூரா? வேலூர் சாமி. சொல்லுடா கண்ணா, யாருக்கா கேட்க போகிறீங்க? எனக்காக தான் சாமி. சொல்லுடா 2 வருஷம் கண்ணு. ஆச்சு சாமி, என்னம்மா? குழந்தை பிறக்கல, அதுக்காக தான் சாமி கேட்கறேன். என்னம்மா? 2 வருஷம் ஆச்சு சாமி, குழந்தைக்காக கேட்கறேன் சாமி. சரிம்மா, மருத்துவம் பார்த்தீங்களா? அதாவது பார்த்தோம் சாமி. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு ஓவரி எடுத்துட்டாங்க. உனக்கா? ஆமா சாமி. சரி. இப்போ பார்த்ததுல ஒரு குழாய் அடைப்புன்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல இல்ல, அடைப்பு இல்லன்னுட்டாங்க. இப்போ எங்க வீட்டுக்காருக்கு வந்து கவுண்ட் கம்மின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சாமி. அதான் சாமி உங்ககிட்ட கேட்கலாம். அவருக்கு பக்தி எல்லாம் எப்படி சொன்னா கேட்பாரா? அவருக்கு கொஞ்சம் பக்தி இல்லதான் சாமி. நான் சொல்லி கண்ணா, பக்தி இல்லைன்னா மருந்து கொடுத்தாலும் சாப்பிட போறதில்ல, மந்திரம் சொன்னாலும் செய்ய போறதில்ல. அப்புறம் எப்படி சொல்றேன் சாமி? இப்ப அவருமே வந்து நிலைமைக்கு வந்துட்டாரு சாமி. ஒன்றும் வேணாம், 2 பேரும் வேலூர்ல தானே இருக்கீங்க, 2 பேரும் ஒரு நாள் வந்து என்னை பார்த்துருங்க. ஏன்னா சில விஷயங்களை தாம்பத்திய ரீதியா நம்ம நேர் அலைவரிசையில் அலச முடியாது. கரெக்டா? அதனால நீங்க நேர்ல வந்து பாருங்க. ஒண்ணு மட்டும் உறுதிடா கண்ணு, கண்டிப்பா குழந்தை நிற்கும், கண்டிப்பா குழந்தை இருக்கு. சரி சாமி. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, அதை நம்ம கரெக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். சரி சாமி. நல்லதுடா கண்ணு. நான் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன் சாமி உங்களுக்கு. சரி. மருத்துவம் எல்லாம் சார் இப்ப பாக்குறது இல்லன்ற மாதிரி சொல்லி. இல்ல நீங்க வந்து பார்க்கணும், குழந்தை இல்லை பார்க்கணும்னு சொல்லுங்க, வேற எதுவும் வேணா நான் சொல்லி வைக்கிறேம்மா. சரி, ஓகே சாமி. நல்லதுடா கண்ணு. ஹலோ 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 மா, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து பேசுறோம் ஜாமசி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? பையனுக்காகண்டி. பையனோட பேர் வயதம்மா? பையன் வயது 22 சாமி. பேரு சதீஷ்குமார். சதீஷ்குமார். ஆமா. சொல்லுங்கம்மா. பையனுக்கு ஒரு வேலையும் இல்லை சாமி. ஏதாவது நல்ல வேலைக்கு போவானா, உடலும் சரியில்லாம இருக்கு சாமி. என்ன உடம்புக்குமா? உடையில இப்போ கொஞ்சம் காய்ச்சல் சாமி. சரி. இப்போ ஒரு வேலைக்கு நிரந்தரமா ஒரு வேலைன்னு உனக்கு இல்ல சாமி. அம்மா, அவருக்கு பழக்க வழக்கம்லாம் ஒன்றும் தப்பானது இல்லையா? இல்ல சாமி. சரி. என் மேற்கொண்டு படிக்க வேணான்னு விட்டுட்டாரா? படிப்பு 3 வருஷம் முடிச்சா சாமி, அதுக்கு மேல படிக்க வைக்க முடியல. சரி. வெளிநாடு ஏதாவது போக வைக்கணும்னு முயற்சி பண்ணீங்களா? இல்ல சாமி. சரி. 33 வயசு வரைக்கும் நிரந்தர வேலை இருக்காது. டெய்லி காலையில எழுந்து சூரிய உதயத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் சூரிய காயத்ரி சொல்லணும். கையெழுத்து கும்பிட்டு சூரிய காயத்ரி 10 முறை சொல்லணும். ஓம் பூர்புவஸ்வகன்னு வருது இல்லை, அந்த மந்திரத்தை சொல்லணும். அவர் செய்ய போறது இல்லை, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். அதை செய்துட்டு ஒரு வளர்ப்பிறை தசமில நம்ம கோயிலுக்கு அவரை அழைச்சிட்டு வந்து பால்கோவா, விநாயகருக்கு பால்கோவாவில் காப்பு கட்டணும். இத விவரத்தை கீழே வர அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த ஒண்ணே செய்யுங்க, அவருக்கு வேலை கிடைச்சிரும். முடிஞ்சா வெளிநாடு அனுப்புங்க, நல்லாவே இருக்கும். 27 வயது 30க்கு மேலத்தான் அவருக்கு அந்த நிரந்தர வருமானத்துக்கான உட்கார்ந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி இல்லம்மா. சரிங்களா? நல்லதும்மா.
ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா, எனக்கு கேட்குதுமா. எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சுவாமி. யாருக்காக கேட்க போகிறீங்கம்மா? எங்க பொண்ணு கோசரம் கேட்கணுங்க. பொண்ணு பேரும் வயது என்னம்மா? பொண்ணு பேர் ரித்திகாங்க. ரித்திகா, வயசுமா? வயசு 23 தொடங்க போகுதுங்க. சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு ஒரு 8 வருஷத்துக்கு முன்ன சர்ஜரி ஒண்ணு ஆச்சுங்க. என்ன சர்ஜரிம்மா? வயிற்றுல கட்டி இருந்ததுன்னுட்டுங்க. சரி. அது சர்ஜரி பண்ணனால இந்த போன்ல வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க இல்லைங்களா மயக்கத்துக்கு, அது போட்டு அவங்களுக்கு அது கர்ப்ப கீழே இருக்கிற கட்டி ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரி. ஆனா அந்த மாதவிடாய் வரும்போதெல்லாம் வயிறு வலி, இடுப்பு வலி, ரொம்ப துடிக்கிறாங்க அந்த இடுப்பு வலிக்கு. அது டாக்டர் கன்சல்ட் பண்ண உங்களுக்கு அது இன்ஜெக்ஷன் போட்டது அது அப்படிதான் இருக்கும் வலி. அது நாள் பட்டாலும் வலி இருக்கதா இருக்கும்னு சொல்றாங்க. இல்ல 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 இல்லம்மா, இல்ல இல்ல இல்ல, அவளுக்கு இளநரை இருக்காமா? இளநரை ஜாஸ்தி இருக்குங்க. ஒன்றும் இல்லைம்மா, அது சரியா போயிடும். அது அது ஒன்றும் அதுக்காக பயப்பட வேண்டாம். நாட்டு மருந்து கடையில் ஆயுர்வேதா மருந்து அசோக அரிஷ்டம்னு ஒரு டானிக்கு, அந்த டானிக்கை 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து 3 வேளைக்கும் தொடர்ந்து 3 மாசம் சாப்பிடட்டும். மாதவிடாய் ஆகிற நேரத்தில் நிறுத்திடுங்க, திரும்பியும் கண்டினியூ பண்ணுங்க. குமரி ஆசவம், அதே மாதிரி குமரி ஆசவம்னு ஒரு டானிக்கு, இது வந்து காலையில மாலையில 3 மூடி 6 மூடி தண்ணி கலந்து சாப்பிடுங்க, சாப்பிட சொல்லுங்க. கண்டிப்பா இந்த பிரச்சனை சரியாயிடும். இடுப்பு வலி ஸ்லைட்டா இருக்குமே தவிர இது வந்து அது வயிறு சம்பந்தப்பட்டதுதான். பானிபூரி, பேல்பூரி, சீஸு, பர்கரு, பீஸா இந்த மாதிரி எதுவும் சாப்பிட வேணாம்னு சொல்லுங்க. சரி சுவாமி. அவ நைட் வேலைக்கு போறாங்க. நைட் வேலைக்கு போயிட்டு வந்து இது காலையில குடிச்சிட்டாங்களா? 3 வேளைக்கும் குடிக்கணும். சரி சுவாமி. ஆமா, சரிங்களா? எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க. குறையில்லாத நிறையோட வந்த குறை தீர்ந்து தீர்க்க சுமங்கலியா தீர்க்காயுசா நல்லா இருங்க. நல்லதுமா. ஹலோ ஹலோ, வணக்கம்ப்பா. வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சென்னையில இருந்து பேசுறேங்கப்பா. யாருக்காக கேட்க போறீங்கம்மா? அப்பாக்காக கேட்கணும்ப்பா. அப்பாவோட பேர் என்னம்மா? அப்பாவோட பேரு செல்வமணி, வயசு 56. சரிடா கண்ணு. அவருக்கு டிபி இருக்குங்கப்பா. பூஞ்சை நோயும் இப்போ அது கூட சேர்ந்து அட்டாக் ஆயிருக்குன்னு சொன்னாங்கப்பா. சரி. இப்போ ஒரு மாசமா ஒரு 10 நாள் பெட்ல வச்சிருந்தோம். என்னன்னா நுரையீரல் ஃபுல்லா அஃபெக்ட் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் சுவாச பிரச்சனை, மூச்சு வாங்குது அடிக்கடி. அது எதுவும் சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா டிபிக்கு மட்டும் மாத்திரை கொடுத்துருக்காங்க. நுரையீரல் மட்டும் எதுவும் நாங்க சரி பண்ண முடியாது, எப்ப வேணாலும் என்னாலும் இது ஆகலாம் மூச்சு வாங்கறதுனால அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி சரி. அது என்ன பண்ணணும்னு தெரியலங்கப்பா. உங்ககிட்ட நாட்டு மருந்து. கண்ணா சொல்லுங்கப்பா. இது 100% சரி பண்ணலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கப்பா. அவரோட ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து என்ன பாருங்க. சரிங்கப்பா. இது 100% சரியாயிடும். லங்ஸ்ல வந்து நீர் கோத்துக்கிட்டு வீக்கா இருக்கு, அது கொரோனா மாதிரி. என்னம்மா? அப்படி இல்லப்பா, அவரு சிகரெட் புடிச்சு நுரையீரல் ஃபுல்லா அஃபெக்ட் ஆயிடுச்சு. கண்ணா நீ வாடா கண்ணா, நான் சொல்றது தாண்டா கண்ணா, வாடா. அதை எடுத்துட்டு வா, சரி பண்ணிக்கலாம்டா. ஆமா கண்ணா. சரிங்க. நல்லதும்மா நல்லதும்மா. ஒரு பக்தர் காத்துட்டு இருக்காங்க, பார்த்துட்டு வந்துருவாங்களோ. ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ, நாங்க ராஜகுலத்துல இருந்து பேசுறோம்யா. அம்மா யாருக்கா கேட்க போறீங்கம்மா? இல்ல, என் பொண்ணுக்காண்டி கேக்குறோம் சார். பொண்ணோட பேரும் வயது என்னம்மா? பேரு முனீஸ்வரி, வயசு 16. சொல்லுங்கம்மா. +1 படிக்கிறேன் சாமி. அதான் படிப்பு எப்படி இருக்கும் என்னன்னு. போற போக்கில் போட்டுட்டு முனீஸ்வரி படிப்பு எப்படி இருக்குன்னா அவளை கோபத்தை குறைக்க சொல்லுங்க, புடிவாதத்தை குறைக்க சொல்லுங்க. திடீர்னு கோவப்படுறது இருக்கும். படிப்பு நல்லா தான் இருக்கு, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா அவ மனசு வச்சா நல்லா இருக்கு. அதான் சாமி, இந்த ஜாதகம் எழுதி கொடுக்கறதுக்காண்டி வந்திருந்தோம், படிப்புக்காண்டி. சரி. அது 2வது அந்த ஜாதகத்தை வாங்கினாங்க, நாங்க தான் சாமி. சரிம்மா.
மேக்ஸ் எடுத்து படிக்க சொன்னீங்க. மேக்ஸ் தான் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கா. வெரி குட். அப்படியே படிக்கிட்டேன். நான் பார்த்து சொன்னேன்னா அது இப்போ மாற்று கருத்து சொல்லலை. ஆனால் அவளை வந்து அவள் மனசு வைக்கணும். அவளை வந்து நம்ம தொல்லை பண்ணாமல் கொண்டு போகணும். ஆனா கோபத்தை குறைக்கவே மாட்டா சாமி. எவ்வளவோ சொல்லி எடுத்தவொன்னே நான் என்ன சொன்னேன், கோபத்தையும் அவசரத்தையும் பிடிவாதத்தையும் குறைச்சாதான் படிப்புலையும் நல்லா வர முடியும். அதுக்கு காரணம் முனீஸ்வரிங்கிற பேர் காரணம்டா கண்ணா. அந்த பேரை மாத்திட்டா அந்த கோபம் குறைஞ்சு போகும். என்னம்மா அந்த பேரு அவளுக்கு ஃபர்ஸ்ட் பையன் பிறந்து இறந்துருச்சு. இப்ப 2வது பொண்ணு பிறந்ததுனால அந்த பேர் வைக்க சொன்னாங்க சாமி. அதனால அந்த பேர் இல்லடா கண்ணு. இல்ல அவ என்ன மக நட்சத்திரமா? உத்திரட்டாதி. ஐயோ, அதுக்கு அந்த பேரை வைக்கவே கூடாதுடா கண்ணு. அது கோபம் மட்டும் இல்ல, சளி தொல்லை, அப்புறம் தலைவலி, வயிற்று வலி, கோளாறு வந்துடும். புரியுதா? அங்க கண்ணா டிவி பார்க்காத. டிவி பார்த்தீங்கன்னா சரியா கேட்காது. இதுல அந்த பிரச்சனையும் வந்துடும். பேரை மாத்தி இருக்கிறது நல்லதுடா கண்ணு. அப்படியா? ஆமா ஆமா ஆமா. உத்திரட்டாதி தானே சொன்னேன்? உத்திரட்டாதி. ஞானமித்ரான்னு வச்சுக்க சொல்லு சாமி. அது இப்ப கூப்பிடுறது அப்படி கூப்பிடலாமா? கூப்பிடுறத பத்தி பிரச்சனை இல்லை. கையெழுத்து மாறணும், காலப்போக்கில் மாறிடும். அப்படி சொல்றீங்க. இதை முதல்ல 48 நாள் எழுதி பார். கதை கேட்குற பார். 48 நாள் எழுத சொல்லுமா. ஞானமித்ரான்ட்டு 48 நாள் 48 முறை ஒரு நாளைக்கு எழுதி வக்கீல்கிட்ட கொடுத்து மாத்திக்கோங்க. பேர் கண்டிப்பா மாத்தித்தான் ஆகணும். இல்லைன்னா படிப்பும் தொய்யும், கோபமும் விடாது, பிரச்சனையும் வரும். சாமி அது சாமி பேருங்கிறதுனால மாத்தலாமா? ஒண்ணும் இது என்ன பேருன்னு உனக்கு தெரியுமா? ஞானமித்ரானா? அதுவும் சாமி பேர் தான்மா. வெய்யுமா. ஆதி வெய்யின்னா வச்சிடணும். என்ன பிள்ளைங்கள போங்க. நல்லதுரா கண்ணு. ஹலோ ஹலோ. ஆமா சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க தம்பி? சாமி நான் சேலம் சாமி. ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. குறையில்லாத நிறையோட நல்லா இருங்க தம்பி. யார் தம்பி? சாமி என் பேர் வெங்கடாச்சலன். ஜாதகரை 3 மாசத்துக்கு முன்ன பார்க்க வந்தேன் சுவாமி. சரிங்க தம்பி. பார்த்துட்டு பரிகாரங்கள் ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கேன் சுவாமி. ஓகே தம்பி. ஆனா குருஜி எனக்கு வந்து பேர் மாத்த சொல்லி இருந்தீங்க. எனக்கு வந்து வெங்கடாச்சலன் வச்சுக்க சொன்னீங்க. இன்னும் இருந்தது. ஆனா வேலை செய்யற இடத்துல எல்லாம் வெங்கடேசன் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க சாமி. இந்த பேரு அப்படியே வச்சுக்கலாமா சாமி? இல்ல வெங்கடேசன்னா அப்படி கூப்பிடுறாங்க சாமி. சிம்பிளா இருக்குன்னு அப்படிதான் கூப்பிடுறாங்க. இருக்கட்டுமே, அதனால என்ன இருக்கு? நல்லா தான் இருக்கும், வச்சுக்கோங்க. இந்த பேரே வச்சுக்கலாமா சாமி? வச்சுங்க. சரிங்க சாமி. அதே போல ஜோதிட நீங்க வந்து உனக்கு வரும் படிக்க சொன்னீங்க சாமி. அது படிச்சிட்டு இருக்கேன். முத ஒரு டெஸ்ட் படிச்சு வச்சாங்க சாமி. அதுல 90 மார்க் எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு இன்னொரு பரிசு வருதுங்க சாமி. அதுல பாஸ் பண்ணிட்டா சான்றிதழ் வாங்கலாம் சாமி. எல்லாம் கரெக்டு தான் கண்ணா. உன் ஜாதகத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணாது இப்ப. சரிங்க சாமி. புரியுதா? அதாவது படிப்பு ஜோதிட கல்விங்கிறது ஒரு பக்கம் கண்டிப்பா சரி. ஆனால் பல வருடங்கள் அனுபவமா இருக்கணும். அதை பார்த்து பார்த்து ப்ராக்டிக்ஸ் ஆகி நம்ம வந்து கத்துக்கிறது தான் நியாயமான நேரான விஷயம். சரியா? சொல்லுங்க தம்பி. வேற அந்த இதுல பரீட்சையில பாஸ் பண்ணி அவங்க கிட்ட அந்த முழுமையாக ஆசீர்வாதம் பண்ணுங்க. டெஃபினட்டா அதுல ஒன்றும் மாற்று கருத்து. நல்லா அற்புதமா பண்ணுப்பா. அதனால படிக்க சொல்லிருந்தீங்க சாமி. எனக்கு அந்த பிராப்தம் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, ஒன்றும் இல்லை தம்பி. தம்பி நம்ம ஆசிரமத்தில் 5வது எண்ண தூணு, 5வது நம்பர் தூணு சிங் இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ற, நீ வந்து முதல் 1ஆம் நம்பர் தூணை கும்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அங்க தியானம் பண்ணிட்டு அந்த தூணாண்ட வந்து நின்று அந்த மந்திரத்தை சிங் மந்திரத்தை 50 முறை படிச்சுட்டு அந்த தூணை சுத்தி 11 நெய் தீபம் அங்க போட்டுட்டு வா தம்பி. மஞ்சள் நிற திரிய திரிச்சு அதை திரிய போட்டு பண்ணணும் தம்பி. இது சண்டே 5 சண்டே பண்ணுங்க தம்பி. வாக்கு பலிதம் வந்துடும். புரியுதா? புரியுது குருவே. அதே போல இன்னொரு விஷயம் குருவே, நான் கடன் தொல்லை கொஞ்சம் ரொம்ப டார்ச்சல் பண்றேன். ரெண்டு அதுல சரியா போயிடும்.
அவகாசம் கூட தர மாட்டேங்கிறாங்க குருவே, ரொம்ப நெருக்கிறாங்க குருவே. அதை அங்கே சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க தம்பி. சரிங்க. நல்லது தம்பி, நல்லது தம்பி. ஐயா என்று கேள்வி கூட கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படியே நேரம் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் இருந்தது. நீங்கள் நிகழ்ச்சியின் முன்னாடி கேட்டீங்க, சுவாமி இந்த கணவன் மனைவி இழுத்துக்கிட்டே இருக்கு புக்கு, சீக்கிரம் ப்ரூவ் பார்த்துட்டிங்களான்னு கேட்டேன். பார்த்துட்டேன், கொடுத்துட்றேன் ஐயா. அது எவ்வளோ சீக்கிரம் வருதோ நம்ம மக்களுக்கு பயன் தர அளவுக்கு கொடுக்கணும் ஐயா. ஏன்னா நேரம் வட்டம் போட்டாங்க, அதனால தான் அந்த தம்பிக்கிட்டே முழுமையாக பேச முடியாத ஒரு சூழ்நிலை. காத்துக்கிட்டுருங்க. இன்று பஞ்சமி நடந்து கொண்டு அங்கே தீபம் போட்டு வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நாளை இரவு 9 மணிக்கு இருக்கிறதுனால அனைவரும் வந்து அதில் தீபத்தை போட்டு பயனடைங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 9 மணி முதல் 10 மணி வரைக்கும் இங்கே எனக்கு லைன் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்கெல்லாம் அங்கே ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் பேச மாட்டேன், ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன தீர்வு, என்ன மாதிரியான அடியேன் உருவாக்கப்பட்ட அற்புதங்களில் உங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் என்ற விவரம் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். சாதாரணமாக ஏதோ கேட்டு சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு விளக்கம் கொடுத்து தான் சொல்லுவாங்க என்பதை கருத்தில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 9 மணி முதல் 10 மணி வரைக்கும் நீங்கள் அந்த எண் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு கேளுங்க, உங்களுக்கு எல்லா விளக்கமும் சொல்லுவாங்க. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் சாமி.